சப்போஸ் இந்த லேபர் பெயினில் வந்து சரியாக அடிக்குவேட்டாக இல்லை, பேஷண்ட்க்கு வந்து பெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 கண்ட்ராக்ஷன்ஸ் வரணும், அது அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா நாங்கள் அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுவோம். பேபியோட ஹார்ட் ரேட் வந்து மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருப்போம். எய்தர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஹார்ட் ரேட் கேட்கலாம், அப்புறம் டாப்லர் வச்சு நம்ம வந்து ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ அதாவது சிடிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இது வந்து கார்டியோ டோகோகிராம். கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து நமக்கு வந்து பேபி வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். பேபியோடைய ஹார்ட் ரேட்டு, பேபியோட ஃபீட்டல் மூமெண்ட்டுக்கு வந்து அந்த ஹார்ட் ரேட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, அப்புறம் அந்த கண்ட்ராக்ஷனுடைய ஃபோர்ஸு, இதெல்லாம் வச்சு பேபி வந்து ஆக்டிவாக இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து இந்த சிடிஜியில் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் வந்து சப்போஸ் வந்து கார்டு வந்து நெக் இருக்குது, பேபிக்கு வந்து ஒரு கொடி வந்து கழுத்து சுற்றி போட்டிருக்கு, வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்கிறாங்க, இல்லை வாட்டர் வந்து பனிக்கூடம் வந்து முன்னாடியே உடஞ்சிச்சு, வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிடுது, நேச்சுரல் வழியே அளவுக்கு அதிகமாக இருக்குது, அப்போ வந்து ஹார்ட் ரேட் வந்து ஏதாவது பேபிக்கு ட்ராப் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாகவே வந்து இன்டர்வென்ஷன் பை சிசேரியன் செக்ஷனோ அப்படி இல்லைனா வந்து அந்த டெலிவரி ப்ராசஸ் வந்து எப்படி குவிக்கன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமோ, சேஃபாக டெலிவரி பண்ணுறதுக்கு என்னங்கிறத வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இஸ் வெரி க்ரூஷியல். நம்ம பேபியோட ஹார்ட் ரேட்டு அண்ட் மதரோடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணணும். கூட வந்து ஒரு பர்த் அட்டெண்டர், அவங்களுடைய ஹஸ்பண்டோ அவங்களுடைய மதரோ அவங்களுடைய சிஸ்டரோ அவங்களுக்கு யார் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கூட அவங்களோட லேபர் ரூம்லேயோ பர்த் காட்லேயோ வந்து கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் வெஜினல் டெலிவரி வந்து அவங்களால ஈஸியாக கோ த்ரூ பண்ணலாம்.